ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள இந்த ஏஐ யுகத்தில் நான் படிக்கிற காலத்தில் கல்லூரி பருவங்களில் படித்த ஒரு சில நினைவுகள் வந்து போச்சு. இப்போ உள்ள அறிவியல் புரட்சி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய முன்னேற்றம், அட்வான்ஸ்மெண்ட் உலகத்தை ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? அது எந்த விஷயமாகட்டும், அந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். அது ஏகப்பட்ட சோர்ஸஸ். ஓகேங்களா? ஓப்பன் ஏஐ, அந்த சாட் ஜிபிடியில் ஆரம்பித்து, ஜெமினாய், கூகுளோட ஜெமினாயில் ஆரம்பித்து, கிளாட், இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா டேட்டாவும் ஒரு பிளாட்ஃபார்மில், ஏஐ பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம கேட்குறது கேட்காதது எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வந்து கிடைக்கிறத பார்க்குறப்போ என்னால் என்னால் மட்டும் இல்லை, உலகத்தினர் அனைவருக்கும் ஆச்சரியத்தில் வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது இல்லைங்களா? ஓகேங்களா? அதாவது நம்ம படிக்கிற காலத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன ஞாபகம் வந்ததுன்னாங்க, நான் பிஎஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பியாலஜி ஏவிசி காலேஜில், மயிலாடுதுறையில் எங்கள் காலேஜ் ஏவிசி காலேஜில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறப்போ பல பேராசிரியர்கள், அற்புதமான பேராசிரியர்கள், ஓகேங்களா, டாக்டர் அல்ஃபோன்ஸ் சார், டாக்டர் ஜிஆர் சார், டாக்டர் அசோகன் சார், இவங்கெல்லாம் வந்து நிறைய நோட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ கிளாஸில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சு. அப்போலாம் நாங்கள் வந்து எப்படி வந்து அவங்க எடுக்கிற கிளாஸ்லாம் இங்கிலீஷை கேட்சப் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தமிழ்லேயே சார்ஸ்லாம் சொல்லி தருவாங்க. இருந்தாலும் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது? நார்மலாக ரெகுலர் ப்ராசஸ் என்னென்னா, இப்போ உள்ள ஏஐ இன்டர்நெட் புரட்சி எதுவுமே கிடையாது. அங்கே வந்து லைப்ரரி இருக்கும். கிளாஸை முடிச்சுட்டு நம்ம லைப்ரரியில் போய் ரெலவெண்ட் டாபிக்ஸில் போய் ரெஃபர் பண்ணி பாயிண்ட்ஸை எடுத்து நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு படிக்கணும். ஆனால் பேராசிரியர்கள் நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, நோட்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து டாக்டர் அல்ஃபோன்ஸ் சாருடைய அந்த நோட்ஸ் ரொம்ப அழகாக, இலகுவாக, ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் சார் சொல்கிறப்பவே அந்த டேக் த நோட்ஸ்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுக்கிறப்பவே ஸ்பெல்லிங் பை ஸ்பெல்லிங், ஆல்ஃபபெட் பை ஆல்ஃபபெட், ஒவ்வொரு எழுத்தும் அவ்வளவு கிளியராக ஃபாலோ பண்ணுற அளவுக்கு கொடுப்பாப்புல. அதை படித்தே பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதை மட்டும் தான் படிப்போம். ஓகேங்களா? லைப்ரரிக்கெலாம் போனதே இல்லை. ஓகேங்களா? அவ்வளோ இலகுவாக இருக்கும். அதே மாதிரி டாக்டர் ஜிஆர் சார், சரி, டாக்டர் அசோகன் சார், ஓகேங்களா, அந்த மாதிரி அனைத்து சாருங்களும், இங்கிலீஷில் டாக்டர் ஞானஸ்கந்தன் சார் அழகாக நோட்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப உதவியாக இருக்கும். அது அவங்க கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. படித்து இப்போ கிளாஸை எடுத்துகிட்டு நீங்கள் போய் லைப்ரரியில் ரெஃபர் பண்ணிங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸினுடைய அப்பொழுதைய சூழ்நிலை, அவங்களுடைய கெப்பாசிட்டி, கேலிபர் லெவல் தெரிஞ்சு அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணி எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணி மார்க் எடுக்கவும் வச்சாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் அப்சொல்யூட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போது நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லது கண்டிப்பாக. ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு இந்த ஏஐ நுணுக்கங்களை யூஸ் பண்ணுறது வந்து இன்னும் அவங்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்து பேசிக்கான நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறது யாராக இருந்தாலுமே, அதாவது படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை, நார்மல் டே டு டே லைஃப்பில் உள்ள பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஈவன் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சிறுதொழில் பண்ணுறவங்க ஆரம்பித்து, ஓகேங்களா, வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் முதற்கொண்டு எல்லாருக்குமே ஏஐ பேசிக்கான திங்ஸ் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இன்ஃபர்மேஷனை எப்படி ஃபீட் பண்ணால் எப்படி எடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெச்ஆரில் இருக்கிறப்ப கேட்பாங்க, ஒரு ஆஃபர் வந்துருச்சு, அது ஃபேக் ஆஃபரா ஜென்யூன் ஆஃபரான்னு தெரியல. அப்போ கூகுளில் செக் பண்ணுவோம். இப்போல்லாம் கூகுளை தாண்டி ஏஐ சோர்ஸஸ் வந்துருச்சு. ஜெமினியிலையோ இல்லாட்டி வந்து சாட் ஜிபிடிலையோ ஜஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஃபைல் தானே, வந்து ஆஃபர் லெட்டர் அப்படியே அப்லோடு பண்ணி அது வந்து இது ஜென்யூன் ஆஃபரா, இது வந்து கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கா, இந்த ஆஃபருடைய அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்லாம் பார்த்து, ஒரு சில சமயத்தில் கம்பெனிலாம் இருக்கும், ஒரிஜினல் கம்பெனி அப்படி இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க, மிமிக் பண்ணியிருப்பாங்க. அப்போ இருந்தாலும் கூட அந்த ஆஃபர்னுடைய அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு அது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொன்னால் சிம்பிளாக நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறது தான். அப்படியே எல்லாமே அக்குவேறு அணிவேராக வந்துடுது. மனசில் அப்படியே மைண்டு ரொம்ப தெளிவுபடுத்துறது. ஓகேங்களா? இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது, ஏஐங்கிறது. இப்போ அந்த காலங்கிறது இப்போ என்னோடய ஜெனரேஷன், நான் காலேஜ் படித்ததே அந்த காலம் தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ உள்ள யுகத்தினுடைய அறிவியல் புரட்சி முன்னேற்றம் அந்த லெவலில் இருக்குது. போக போக எப்படி போகுமோ, அதாவது நான் போக போக நான் எப்படி என்விசேஜ் பண்ணுறேன், எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் கோயிங் ஃபார்வர்டு இந்த ஸ்பீடில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஏஐலாம் முன்னேறிக்கிட்டு இருந்தால், இப்போலாம் படித்து மக்கப் பண்ணி தான் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லைங்களா? மெமரைஸ் பண்ணணும். இந்தியன் கான்செப்ட் என்ன, பாட புத்தகங்களில் உள்ளதை மெமரைஸ் பண்ணணும், மெமரைஸ் பண்ணி அதை அப்படியே எழுதணும். இது வந்து சரியான சிஸ்டம் கிடையாது ஆக்சுவலாக.
ஓகே ஏதோ மைண்டில் படித்தாலும் ஓரளவு தங்கும் அது பண்ண. வெஸ்டர்ன்லாம் ப்ராக்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் அப்ரோச், அதில் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆப்டிடியூட், ஆட்டிடியூடு, அவங்களுடைய குரூப் டிஸ்கஷன் ஸ்கில்ஸ், காம்பிடன்சிஸ் இதெல்லாம் இருக்கும். அதை வச்சு தான் அவங்க வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க அந்த உங்களுடைய ஸ்கில்ஸை, அவுட்கம், எக்ஸாம் அவுட்கம். நம்ம ஊரில் மெமரைஸ் பண்ணி வெளியில் வர்றது தான். கோயிங் ஃபார்வர்டு எப்படி ஆகும்னா எனக்கு தோணுதுன்னா, அதாவது புக்கெலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, கேல்குலேட்டர் எடுத்து வரக்கூடாது, ஏன்னா பரிசையில் எல்லாம் ஈஸியாக பார்த்து காப்பி அடிச்சிடுவாங்கல்ல. ஃப்யூச்சரில் நம்ம கண்ணு முன்னாடி இன்ஃபர்மேஷன் தெரியுங்க. இப்போ நான் ஏஐ சாட்ஜிபிட்டின்னு சொல்கிறதெல்லாம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மேபி அந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து இன்னும் ப்ராப்ளம் ஆகும்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு வைல்டு கெஸ் ஒன்லி, ஓகேங்களா? அப்படி தான் தோணுது. கண்ணுக்கு முன்னால் நம்ம நினைக்கிற இன்ஃபர்மேஷன் சாட்ஜிபிட்டியில் போட்டால் வர்றது கண்ணுக்கு முன்னால் நம்ம நினச்சாலே வந்துடும், ஓகேங்களா? அதுக்கு சம் டெக்னாலஜி, ஓகேங்களா? ஏதோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனுக்கு கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும், ஓகேங்களா? இப்போ நம்ம நினச்சா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும் அப்படியே, ஓகேங்களா? எந்திரனில் வர்ற மாதிரி. அந்த மாதிரி தான் எந்திரனில் வந்ததெல்லாம் வந்து சங்கர் வந்து யூஃபோரிக் வேர்ல்டு வந்து இல்லாத ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை வந்து விவரிச்சார் அப்படின்னு தோணுச்சு எந்திரனில். ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் அப்படி தான் ஆக போகுது. இன்ஃபர்மேஷனுக்கு கண்ட்ரோலே இருக்காது. அப்படி பார்த்தா அப்படி தெரிகிற அளவுக்கு நம்ம பயாலஜியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் இணைச்சி பயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஐடி, அந்த மாதிரி ஒன்று வந்தாலும் வரும். அதுக்கப்புறம் பார்க்காம எடுத்து காப்பி பண்ணுறது அந்த வேலைக்கே ஒன்று இது கிடையாதுங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அப்போல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் எஜுகேஷன் தான் நமக்கு உதவும். அப்போ அவங்களோட ஆப்டிடியூட், ஆட்டிடியூடு, அவங்க எப்படி ஸ்கில்ஸ் அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க, குரூப் டிஸ்கஷன், கான்ஃபிடென்ஸு, சாஃப்ட் ஸ்கில்ஸ், பிஹேவியரல் ஸ்கில்ஸு, டெக்னிக்கல் நோஹாவை கூட அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி திங்ஸை தான் வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது போன்ற நல்ல கான்டென்ட்டோட அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. Thank you guys. Peace.